ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். நித்யானுசந்தானம் பாசுரங்களை தினமும் ஆசையோடே சேவிக்க ஒரு நல்ல யோசனை தர வேண்டும் என்று ஒருத்தர் கேட்டுள்ளார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நமக்கு உயிர் நாடியாக அமைந்திருக்கின்றன. திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மூலமாக நாம் நம்மை பற்றியும், அதாவது நாம் ஜீவாத்மா என்பதை பற்றியும், பகவானை பற்றியும், பகவான் எல்லாருக்கும் தலைவன் என்பதை பற்றியும், இப்படிப்பட்ட நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவன் தலைவன் நாம் தொண்டர்கள் என்கிற அந்த உறவு, அதை பற்றியும், இந்த பகவானை அடைவதற்கான வழி என்ன, உபாயம் என்ன, அதாவது சரணாகதி என்கிற உபாயம், அதை பற்றியும், அந்த பகவானை நாம் அடைந்து என்ன செய்ய போகிறோம், அவனுக்கு நித்தியமாக தொண்டு செய்ய போகிறோம் என்ற விஷயத்தையும், இத்தனை நாள் நாம் பகவானுக்கு நிரந்தரமாக தொண்டு செய்ய முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்கிற விரோதிகளை பற்றியும் நமக்கு தெரிவிக்கக்கூடியவை இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள். அதை முழுவதுமே நாம் எப்பொழுதும் சேவித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய விளக்க உரைகள், வியாக்கியானங்கள், அவற்றை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதன்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பகவானை நன்றாக இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே அனுபவித்து நம்முடைய சொரூபத்துக்கு, நம்முடைய உண்மை நிலைக்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அப்படி முழுக்க திவ்ய பிரபந்தங்களை தினந்தோறும் நம்மாலே சேவிப்பது என்பது முடியாது. ஏனெனில் 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதாவது 4000 பாசுரங்கள் அடங்கிய தொகுப்பு இந்த திவ்ய பிரபந்தங்கள் என்பவை. அதை சேவிக்கிறதுனா ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரமாவது ஆகும், வேகமாக சேவித்தாலும் கூட. அத்தனை நேரம் யாராலே செலவு பண்ண முடியும்? அதற்காக நம்முடைய பெரியவர்கள் நித்யானுசந்தானம் என்று முக்கியமான பாசுரங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு தொகுப்பை அமைத்துள்ளார்கள். இந்த மட்டுக்கும் குறைந்தபட்சம் நித்யானுசந்தான பாசுரங்களையாவது நாம் தினந்தோறும் சேவிக்க வேணும். அது கூட சேவிக்கவில்லை என்றால் நமக்கு எம்பெருமானிடத்திலே, ஆழ்வாரிடத்திலே, ஆச்சாரியரிடத்திலே ஒரு ஆசையோ விஸ்வாசமோ பக்தியோ அவை ஏற்படாது. பாசுரங்களை அவசியம் சேவிக்க வேண்டும். நித்யானுசந்தான பாசுரங்களை, இப்படிப்பட்ட எம்பெருமானை நம் வாயார பாடி அந்த எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடையும், அந்த எம்பெருமானுக்கு தொடர்ந்து மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடையும் கண்டிப்பாக இந்த பாசுரங்களை நாம் சேவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.